கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். டிசம்பர் மாதம் என்றாலே அநேகருக்கு நினைவுக்கு வருவது கிறிஸ்து பிறந்த அந்த நினைவை கூர்ந்து கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் தான் அநேகருக்கு நினைவுக்கு வரும். ஆனால் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம், அந்த மாதத்தை ஒருவேளை யாரிடமாவது இந்தியாவிலோ இல்லை ஸ்ரீலங்காவிலோ இல்லை இந்தோனேசியாவிலோ கேட்டு பார்ப்பீர்களானால் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை அவர்களால் மறக்க முடியாது என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒருவருக்கும் தெரியாமல் திடீரென்று கேள்விப்படாத ஒரு காரியம் அந்த ஆண்டிலே 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் அதிகாலையிலே இந்திய தேசத்திலும் பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஸ்ரீலங்காவிலும் ஒரு பேர் அழிவு ஒன்று நடைபெற்றதை வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அநேகர் நன்றாக கிறிஸ்மஸ் கொண்டாடிவிட்டு படுத்திருப்பார்கள். ஏன், அநேகர் அன்று அதிகாலையிலே மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றார்கள். ஏன், அநேகர் அதிகாலையிலே கடலோரமாக நடந்து சென்றார்கள். ஏன், அநேகர் கடலை பார்த்து ரசித்து படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். ஏன், அநேகர் ஏதோ ஒரு அலை வந்து கொண்டிருக்கிறது, இந்த அலை வந்து திரும்ப போய்விடும், எப்போதும் போல போய்விடும், ஏன் கடல் நீர் உள்வாங்குகிறது, அதிசயமாக இருக்கிறதே, இதுவரை என் வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்த்ததே இல்லையே என்று அநேகர் ரசித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் தட்டி பாருங்கள், சுனாமி 2004ஆம் ஆண்டு என்று நீங்கள் தட்டி பார்த்தீர்களானால் அந்த கோர அழிவை பார்த்து கண்ணீர் விடாத ஜனங்கள் இருந்திருக்க முடியாது. அநேகர் படம் பிடிக்கும் போது பேசிக்கொள்கிறார்கள், என்ன இது புது அலையாக வந்து கொண்டே இருக்கிறதே, இவ்வளோ கடல் நீர் உள்வாங்கி கொண்டிருக்கிறதே, மீன்கள் எல்லாம் கரையிலே மிதக்கி கொண்டிருக்கிறதே என்று ரசித்து கொண்டிருக்கிறார்கள், படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகருக்கு தெரியாது, அந்த அலை நம்மை வாரிக்கொண்டு போகிறது, நம்மை அழிக்க போகிறது, நம் உயிரை எடுக்க போகிறது என்று அநேகருக்கு தெரியாது. பல கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தூரத்தில் அந்த அலை பேரலையாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து அநேகர் ரசித்து கொண்டு பேசிக்கொண்டு படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். ஏன், அநேகர் கூட கைத்தட்டி அதை ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் அது நெருங்க 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 பிரியமானவர்களே, அதனுடைய வேகமும் அதனுடைய அழிவும் மக்களால் எதிர்பார்க்க முடியவில்லை, மக்களால் தாங்க முடியவில்லை, மக்களால் அதை எதிர்த்து போராட முடியவில்லை. கிட்டத்தட்ட 2,50,000 பேரை சில நிமிடங்களிலே வாரிக்கொண்டு போய்விட்டது. அநேகருடைய உயிரை பறித்து விட்டது. ஸ்ரீலங்காவை தட்டி பாருங்கள், இந்தியாவை தட்டி பாருங்கள், கன்னியாகுமரியை தட்டி பாருங்கள். ஏன், இந்தோனேசியாவில் தொடங்கப்பட்ட சுமித்ரா தீவில் தொடங்கப்பட்ட இந்த சுனாமி, எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கப்பட்ட இந்த சுனாமியினுடைய தாக்கம் அது இந்திய தேசத்தையும் ஸ்ரீலங்காவையும் கொழும்பையும் தாக்குமானால், வேதாகமத்திலே இதே போல ஒரு அழிவு வரப்போகின்றது, தேவன் தண்ணீரினாலே ஒரு அழிவை உண்டாக்கப் போகிறார், கொண்டு வர போகிறார், மனம் திரும்புங்கள் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு மனுஷன் பல வருடங்களாக பேசிக்கொண்டிருந்தார். பல வருடமாக நீதியை பிரசங்கித்து கொண்டிருந்தார் ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனுடைய சத்தத்தை அன்றைய நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் கேட்கவில்லை. சுனாமி என்ற பெயரை யாரும் அறிந்திருக்க முடியாது. சுனாமி என்ற ஒரு காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் யாரும் கண்டிருக்க முடியாது. ஏன், இன்றைய நாட்களில் கொரோனா வைரஸை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை பேருக்கு இந்த கொரோனா வரப்போகிறது என்று தெரியும்? எத்தனை பேர் இந்த கொரோனா வைரஸ் ஒன்று வந்து இந்த உலகத்தை ஆட்டி படைத்து அநேக உயிர்களை கொல்லும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய நாட்களில் சுனாமியை பார்த்துருக்கிறோம், நம்முடைய நாட்களில் பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்கிறோம், நம்முடைய நாட்களில் கொரோனா வைரஸையும் பார்த்துருக்கிறோம். இன்றைய நாட்களில் இந்த சுனாமியினுடைய இந்த கோரத்தை, இந்த அழிவை எதிர்பாராத வண்ணமாக சில நொடிகளிலே வந்து அநேக ஜனங்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சுனாமியை ஜனங்கள் கண்டார்களா? இல்லை.
இப்படிப்பட்ட அழிவை ஜனங்கள் எதிர்பார்த்தார்களா? இல்லை. சடிதியாக வந்து போனது பிரியமானவர்களே. அந்த சுனாமியில் பாருங்க, சின்ன பிள்ளைகளை அம்மாவும் அப்பாவும் கழுத்து மேலே வரைக்கும் உட்கார வச்சாங்க. ஒருவேளை காப்பாற்றி விடலாம் என்று. தாயும் தகப்பனும் நாம் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளை பிழைக்கட்டும், என் பிள்ளை உயிர் பிழைக்கட்டும் என்று தங்களுடைய தோள் மேலே தலை மேலே வரைக்கும் வைத்து பார்த்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, முடியவில்லை. தண்ணீருடைய கோரம், தண்ணீருடைய உயரம் தென்னை மரம் பனைமரத்துக்கு மேலே வரைக்கும் அது எட்ட முடியவில்லை பிரியமானவர்களே. அந்த தண்ணீர் அலை பேரலை சீறிக்கொண்டு எழுந்து ஜனங்கள் உயிர் தப்புவதற்காக மரத்தில் உச்சி வரைக்கும் ஏறினார்கள். எத்தனை ஜனங்கள் ஏறினார்கள். ஆனால் அந்த வெள்ளம் அடியோடு மரத்தையும் சாய்த்து விட்டது. மரத்துக்கு மேலேயும் தண்ணி போய்விட்டது. எத்தனை வீடுகள், எத்தனை மரங்கள், எத்தனை உயிர்கள், சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். அதில் பிழைத்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களிடம் நீங்கள் நானும் போய் பேசி பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ, அந்த நாளை மறக்க முடியாது, அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எத்தனை பேர் என் கண் முன்னாலே மரித்தார்கள், எத்தனை பேர் கத்தினார்கள், எத்தனை பேர் அலறினார்கள். ஒருவரையும் என்னால் சில வேளை காப்பாற்ற முடிந்தது, சிலரை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. பெற்றோர்கள் போராடினார்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் போராடினார்கள் பெற்றோர்களுக்காக. இப்படி அநேகர் பலவிதமான சோகமான கதைகளை சொல்லுவதை செய்தித்தாளிலும் டிவியிலும் நீங்கள் நானும் பார்த்திருக்கலாம். இதே போலத்தான் பழைய ஏற்பாட்டில் நோவா வாழ்ந்த ஒரு மனிதன் நீதிமானாய், தேவனுடைய பார்வையில் உத்தமனாக, தேவனோடு நடந்தவனாக, தேவனோடு ஐக்கியப்பட்டவனாக, தேவனுக்கு பிரியமான ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் அந்த நாட்களில் தேவனுடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தபடியால் அந்த மனிதனை தேவன் உலக அழிவிலிருந்து வேறு பிரித்து அந்த மனிதனை ஒரு கப்பலை கட்ட சொல்லி அந்த கப்பலிலே நீர் பேசுகின்ற நீதியின் பிரசங்கத்தை, நீதியின் செய்தியை, நீதியின் சத்தியத்தை, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த பேழைக்குள் நுழைந்து தங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று தேவன் ஒரு திட்டத்தை நோவாவுக்கு கொடுத்த போதும், நோவாவும் கூட அந்த கப்பல் கட்டி முடிக்கிற வரை பல ஆண்டுகள் நீதியின் பிரசங்கத்தை அவன் செய்தபோது, கடவுளுடைய வார்த்தை சொல்லபோது எத்தனை கேலி, எத்தனை பரியாசம், எத்தனை பேர் கைத்தட்டியிருப்பார்கள். எத்தனை பேர் அட என்ன மழையா, அட என்ன கப்பலா, அட என்ன உலகம் அழிய போத்தா, ஐயோ 40 நாள் மழை பெய்ய போத்தா, என்ன புதுசாக சொல்லுகிறீர், இதுவரைக்கும் மழையை நாங்கள் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் மழை என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, என்ன நோவா புதுசாக ஒரு கதையை சொல்கிறீங்க, அப்படி என்று பலர் அவரை பரியாசம் பண்ணி இருக்கக்கூடும் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீதியை பிரசங்கித்தான் நோவா. தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் தேவன் 40 நாள் மழையை கொண்டு வந்து இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு பிரியமானவர்களே. தேவன் இரக்கமுள்ளவர் தான், தேவன் அன்புள்ளவர் தான், தேவன் தயவுள்ளவர் தான், தேவன் நம் மீது பாசம் உள்ளவர் தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நீதி உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர், தேவன் பாவத்தை விரும்பாதவர், தேவன் பாவம் செய்கிறவர்கள் சினம் கொள்கிறவர். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இதயத்துக்கு விசனம். பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்ன ஆகிப்போச்சா, பெருகி விட்டது. பெருகுது நிமித்தம் ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு, நான் உண்டாக்கின மனுஷன், என் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுடைய அக்கிரமம் பூமி ஃபுல்லாக பெருகி போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்லி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று 8வது வசனத்தில் பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நோவா தான் நீதியை பிரசங்கித்தார். பாருங்கள், இந்த நோவா பேழையை கட்டுகின்ற நாட்கள் வரை நீதியை பிரசங்கித்தார்.
ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? கேலி செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரியே 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது என்று ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்க. 40 நாள் இரவும் பகலும் பூமியிலே மழை பெய்தது. பாருங்க, தேவன் மகா ஆழத்தின் ஊற்று கண்களை எல்லாம் பிளக்கச் செய்தார். சுனாமி பாருங்க, அந்த அலை எப்போதும் போல் வந்து போகிற அலைன்ற மாதிரி தான் ஜனங்க நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சில நொடிகளில் அந்த அலையினுடைய வேகத்தில் 2,50,000 பேர். இந்த சுனாமி எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இந்தோனேசியாவில் நடந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது இப்படிப்பட்ட மழையினால் நீரினால் உலகத்தை அழிக்கப் போவதில்லை. அதனுடைய அழிவு அக்னியும் கந்தகமும் எரிகிற அந்த நெருப்பினாலே இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று தெளிவாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி பாருங்கள், மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் என்ன செய்தான்? திறந்துச்சான். வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்துச்சான். 40 நாளும் இரவும் பகலும் மழை பெஞ்சிச்சான். அப்போது பாருங்கள், வெளியில் ஜனங்கள் கூச்சல் போடுகிற ஒரு சத்தம். ஐயோ நோவா, நோவா! இதற்கு முன்னால் நோவா சொல்லும் போதெல்லாம், நோவா நீதியை பிரசங்கிக்கும் போதெல்லாம், சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் கூச்சல் போட்ட ஜனங்க இப்போ கூச்சல் போடுறாங்க. இப்போ போடுற கூச்சல் என்ன கூச்சல்? மரண கூச்சல். சுனாமி அலை வரும்போது ஜனங்க படம் பிடித்து கொண்டிருந்தார்கள், ரசித்து கொண்டிருந்தார்கள். என்ன வித்தியாசமாகுது, என்ன பிடிக்குதுன்னு. ஆனால் அது வாரி கொண்டு போகும்போது தான் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள், ஐயோ தப்பித்து ஓடி இருக்கலாமே, இதை ரசித்து கொண்டிருந்தேனே என்று. ஆம் பிரியமானால், அதே போலத்தான் ஒரு காலத்தில் கேலி செய்து கூச்சல் போட்டார்கள் நோவாவை பார்த்து. ஆனால் இப்போது மரண கூச்சல் கத்துகிறார்கள். சிறுவர் தொடங்கி பெரியோர் மட்டும் கூச்சலிட்டு கத்திய, நோவா வெளியே வா, நோவா வெளியே வா, கதவை தர, எங்களையும் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, கண்டிப்பாக காலம் கடந்து விட்டது. இந்த வெள்ளம் வந்த அன்றைய நாட்களில், நோவா காலத்தில் 40 நாள் மழை பெய்த வெள்ளம் வந்த காலத்தில், வெள்ளம் ஏற ஏற மலைகளும் மறைந்தது, மரங்களும் மறைந்தது. ஐயோ நோவா கதவை திற, கதவை திற. நோவாவில் திறக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்த பேழையின் கதவை பூட்டியவரா கர்த்தர். தேவனை கதவை பூட்டினார். அவர் பூட்டினது தான். ஒருவரும் அதை திறக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் தண்ணீரால் அழிக்கப்பட்ட நோவாவின் நாட்களில் இன்றைக்கு நீங்கள் நானும் சந்திக்க போகிற வேறு ஒரு நாட்கள் ஒன்று உண்டு. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னால் சொன்னது தான், அது அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, உலகத்தின் கடைசி நாட்களை குறித்து சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் பேசும்போது சொல்கிறாரு, 38வது வசனம் சொல்கிறாரு, 37 சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, நடக்கும். சுனாமி எதிர்பார்த்ததில்லை, கொரோனா வைரஸை எதிர்பார்த்ததில்லை, நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நோவா காலத்தில் எப்படி நடந்தோ அப்படியே நடக்கும். எப்படி என்றால், ஜலப்பிரயாணத்திற்கு முன்பு பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த 3 வசனத்தை தயவு செய்து, இந்த ஆடியோ ஒருவேளை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக, என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருப்பி உணர்வடைய வேண்டிய ஒரு காலம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வருஷம் சுனாமி வரலாம், இல்லை அடுத்த வருஷம் சுனாமி வரலாம், இல்லை இந்த வருஷம் ஆண்டவர் வரலாம், இல்லை அடுத்த வருஷம் ஆண்டவர் வரலாம். ஆனால் எப்போ வருவார் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. எப்போ வைரஸ் உங்களுக்கும் எனக்கும் வரும் என்று தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் மரணம் எப்போ வரும் என்று தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வரும்போது, டிசம்பர் 26 வரும்போது, இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனை பேர் அந்த நாளை நினைவு கூறுவார்கள் தெரியுமா? அதே போல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் வரும்போது நீங்கள் நானும் ஒன்றை நினைவு கூற வேண்டும். அந்த நாள் இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக பிறந்த ஒரு நாள், பாவிகளை ரட்சிப்பதற்காக பிறந்த ஒரு நாள், நீதியை பிரசங்கிப்பதற்காக பிறந்த ஒரு நாள். பிரியமானவர்களே, மறுபடியும் வரப்போகிறார். அந்த நாளுக்கு நாம் எப்படி ஆயத்தமாகிறோம்? இன்னும் முதல் வருகை குறித்தே நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்?
பேசி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 2ஆம் வருகை, அதுதான் முக்கியமான ஒரு வருகை பிரியமானவர்களே. நோவா பேசி 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 பிரசங்கித்து உணர்வில்லாத போயிட்டாங்களாம். பாருங்கள், அதாவது வெள்ளம் வந்துச்சு, அழிக்க போகிற அந்த மழையும் வெள்ளமும் வந்துச்சு. அது வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணர்வு இல்லையா ஜனங்களுக்கு, பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நோவாவை குறித்து பேசியிருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்த அந்த அழிவை குறித்து பேசியிருக்கிறார். சோதோம் கோமோரா அக்கினியினாலே அழிக்கப்பட்ட அழிவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். இது எதுவும் பொய்யல்ல, கட்டுக்கதை அல்ல, உண்மை, சரித்திரம், சத்தியம் பிரியமானவர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அக்கினியும் கந்தமும் கொழுந்து விட்டு எரிய போகும் நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்மஸை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வரும்போது மரணத்தை நோக்கி கொண்டே இருக்கிறோம். மரணத்துக்கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கிறோம். கல்லறைக்கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூறும்பொழுது நமக்கும் உங்களுக்கும் எனக்கு எந்த விதமாக வரணும், ஐயோ என் பாவத்திற்காக இவர் பலியானாரே, என் பாவத்திற்காக இவர் இப்படியாக பிறந்தாரே, என் பாவத்திற்காக இவருடைய ரத்தத்தை சிந்தினாரே, இந்த தேவன் மறுபடியும் வரப்போகிறாரே, இவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமே, ஐயோ இவருக்கு முன்பாக நான் எப்படி நடந்திருக்க வேண்டும், இவருக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், இவருக்கு முன்பாக நான் எப்படி உண்மையாக இருந்திருக்க வேண்டும், அப்படி என்று சிந்திக்கிற ஒரு காலம்தான் கிறிஸ்மஸ் பிரியமானவர்களே. இன்று கிறிஸ்து இன்னும் வரவில்லை என்று கேலி செய்கிற ஒரு கூட்டம் உண்டு. இந்த உலகம் இன்றைக்கி அழிய நாளைக்கு அழின்னு சொல்லியிருந்தா பார்க்குறீங்க. இயேசு வரப்போகிறான்னு சொல்லியிருந்தா பார்க்குறீங்க. அது என்றைக்கு நடக்க போகுது, அவர் எங்கே வரப்போகிறாரு, நீங்களும் சொல்லியிருந்தாங்கிறீங்க. இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டமும் உண்டு. நோவாவின் காலத்தில் அப்படி தான் சொன்னார்கள். சுனாமி வரும்போது கூட அலை வந்து போய்விடும் அப்படி என்று தான் நினைத்தார்கள். கொரோனா வரும்போது கூட சைனாவுக்கு தானே வந்துக்குது, நம்மக்கிட்ட எங்கே வரப்போகுது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று பார்த்தீர்களா, சைனாவை தொட்ட இந்த கொரோனா உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களின் தொட்டதென்றால் இதெல்லாம் தேவனுடைய ஒரு எச்சரிப்பாக நீங்கள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தோனேசியா சுமித்ராவில் தொட்ட சுனாமியே ஸ்ரீலங்கா இந்தியாவில் தொட்டுச்சு. 2.5 லட்சம் பேர் இறந்து போயிட்டார்கள். பிரியமானவர்களே, அக்கினியும் கந்தமும் கொழுந்து விட்டு எரிய போகும் நாட்கள் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பிரியமானவர்களே. எனவே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய ஒரு காலம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையின் நாட்களில், உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நீ நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றது பிரியமானவர்களே. கடைசியாக ஒரு வசனத்தை இந்த கேலி செய்கிறாங்க பார்த்தீங்களா, நம்பாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடி வைப்படும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பார்த்தீர்களா? இதை சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆகையால் 14வது வசனம் 2 பேதுரு 3:14, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, கிருபை சத்தியமாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக கிருபையினாலே மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் நேராக பரலோகம் போயிடுவோம், எப்படி வேணுமோ வாழலாம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறாக அநேகர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாம், இன்றைக்கி பாவம் செஞ்சாலும் நாளைக்கு பரலோகம் போயிடலாம், இன்றைக்கி பாவம் செஞ்சாலும் காலைல பரலோகம் போயிடலாம், அப்படி என்று அநேகர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், சபையில் அங்கமாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறவர்கள், இவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய சந்நிதியில் நீங்கள் நானும் காணப்படும்படி கரை இல்லாமல் பிழை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்வதற்காகத்தான் கிறிஸ்து பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அவர் வெறுமனே உன்னை பாவத்திலிருந்து மீட்டு அப்படியே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவதற்காக அல்ல. இந்த பூமியிலே அவர் உன்னை நீதிமானாய் மாற்றின ஒரு நோக்கம், இனி வருகின்ற நாட்களில் நீ நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உன்னை ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், உன் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே,
ஒரு காலத்தில் நீங்கள் நானும் எப்படி வேணுமே வாழ்ந்திருக்கிறோம். படு மோசமாக வாழ்ந்திருக்கிறோம். கேவலமாய் வாழ்ந்திருக்கிறோம். அக்கிரம அநியாயமாக வாழ்ந்திருக்கிறோம். பயங்கரமாக இருக்கும். நம்மளுடைய செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு படமாக காட்டினா ஐயோ நம்மளாலே அருவருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு கோமை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் அழைச்சி போட்டார். அதுதான் ரட்சிப்பு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, அழைச்சி போட்டுட்டார் பார்த்தீங்களா, நம்ம கழுவிட்டார் பார்த்தீங்களா, நம்ம மன்னிச்சிட்டார் பார்த்தீங்களா. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நான் எதெல்லாம் கிறுக்கி போட்டனோ, எதெல்லாம் அழித்து போட்டனோ, அது திரும்ப உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை கழுவி போட்டேன், இதை எடுத்து போட்டேன். அதுக்காக தான்ப்பா சிலுவையில் பலியானேன். ஆனால் மறுபடியும் நீ தொடர்ந்து நீ கிறுக்கி கொண்டே பாவங்களை செய்து கொண்டே துணிகரமாய் செய்து கொண்டே ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது என்று செய்து கொண்டே இருப்பாயானால் மறுபடியுமாக ஆண்டவரை நாம் சிலுவையில் அறையவர்களாக காணப்படுவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானாலே. எனவே கரையற்றவர்களாக பிழை இல்லாதவர்களாக அவருடைய சன்னிதானில் காணும்படும்படி ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் தேவனை சந்திக்கும்படி வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டிகரை நினைக்கும்படி தீங்கு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராததற்கு முன்பு, மரணத்தை நாம் சந்திப்பதற்கு முன்பு, கல்லறைக்கு போவதற்கு முன்பு, நமக்கு மரணம் எப்போ வரும் என்று தெரியாது, அதற்கு முன்பாகவே நீங்கள் நானும் அவரை நினைக்க வேண்டுமானால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். இனி பாவம் செய்யாதபடி பாவத்தை ஒவ்வொரு நாளும் கொள்ள வேண்டும், அழிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் கிறிஸ்து நமக்காய் பிறந்த ஒரு நோக்கம். எனவே வருகின்ற நாட்களில் இந்த சுனாமியினுடைய காரியங்களை கேட்ட நீங்கள் நானும், கொரோனா வைரஸினுடைய காரியங்களை கேட்ட நீங்கள் நானும், நோவாவின் காலத்தில் நடந்த காரியங்களை கேட்ட நீங்கள் நானும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை கேட்ட நீங்கள் நானும் வருகின்ற நாட்களில் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி போக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீ சொன்னது இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. நீ சொன்னதை செய்கிற தேவன். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். நோவாவுக்கு சொன்னது போலவே செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது அப்படியே இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. சுனாமி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு, கொரோனா வைரஸ் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. எங்களுடைய வாழ்க்கை குறுகிய நாள், நாங்கள் மரணத்தை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது வருவேன் என்று தெரியாது. ஆனால் அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. காலங்கள் கடந்து கொண்டே போகிறது ஆண்டவரே. வீம்பும் வம்பும் மேட்டிமையும் பொறாமையும் இல்லாதபடி, பதவி ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, நான் என்ற காரியம் இல்லாதபடி சுயத்தை நாங்கள் சுட்டெரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையின் பிறப்பை புரிந்து கொண்டு உண்மையான ஒரு கிறிஸ்துவின் நாளை, கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுவதாக எங்களை மாற்றி உம்மை பின்பற்றி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.